லேப் டெக்னீஷியன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இல்ல ஷிலா, இப்போ லேப்ல டெக்னீஷியன் இல்லை, நம்ம போய் இமேஜிங்லாம் பண்ணி வச்சிடுவோம். லேப் டெக்னீஷியன் வந்த உடனே ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லிடலாம். நர்சம்மா, என்னங்கம்மா இவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க? அக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கக்கா, எமர்ஜென்சி கேஸுங்கக்கா. இப்போ ஸ்கேன் எடுத்தால் தான் அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்க்க முடியும். சரிம்மா சரிம்மா, இவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ட்டு தூக்கிட்டு வந்தாங்களே, ஒரே ரத்தமா இருந்துச்சு. இன்னொருத்தர் கூட வந்தாங்களே, அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன தீபா, இமேஜிங்லாம் ரெடி பண்ணியாச்சா? எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? எல்லாம் முடிஞ்சாச்சு. இவங்களை கூட்டிகிட்டு நீ ரூமுக்கு போ. நான் லேப் டெக்னீஷியன் வந்த உடனே ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன். அம்மா, ஐயோ என்னது இப்படி கையெல்லாம் வலிக்குதே, தூக்க கூட முடியலையே. அக்கா கண்ணு முடிச்சிட்டீங்களா? இருங்கக்கா, கையெல்லாம் தூக்காதீங்க. உங்கள் கையில் ஃப்ராக்சர் ஆகிருக்குதுங்கக்கா. இருங்க, நான் உங்களுக்கு கட்டு போட்டு விடுறேன், சரிங்களா? கையெல்லாம் தூக்காதீங்கக்கா, கொஞ்சம் வலிக்க தான் செய்யும், பொறுத்துக்கோங்கக்கா. கையை அப்படியே கொஞ்சம் மடக்கி வச்சுட்டு இருங்கக்கா. வலிக்குதுமா வலிக்குதுமா. கொஞ்சம் இருங்கக்கா, அவ்வளவுதான்க்கா. அக்கா ஒரு 2 நாளைக்கு வலிக்கதான்க்கா செய்யும். ஒரு 2 வாரத்துக்கு கை அசைக்காம இருங்கக்கா. சரிம்மா. என் கூடவே தியா பாப்பான்ற ஒரு சின்ன பொண்ணு, அப்புறம் பொண்ணுன்றவங்களாம் அட்மிட் பண்ணியிருந்தாங்களேம்மா, அவங்களாம் எங்கம்மா? அவங்களாம் எப்படி இருக்காங்கம்மா இப்போ? அக்கா தியா குழந்தைக்கு எதுவும் ஆகலைங்கக்கா. பொண்ணுன்றவங்களுக்கு தான் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கக்கா. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்கக்கா. இருங்க, உங்கள் ரிலேட்டிவ்லாம் வெளியே இருக்காங்க, நான் கூப்பிட்டுட்டு வரேன். அம்மா, உங்களுக்கு எதுவும் ஆகல தானம்மா? என்னங்கம்மா, கையில கட்டுலாம் போட்டு இருக்கிறாங்க. உங்களை ஆக்சிடென்ட் பண்ணவ மட்டும் என் கையில கிடைச்சா அவனை நான் சும்மாவே விட மாட்டேம்மா. சரி சரி, இப்போ அதெல்லாம் எதுவும் வேணாம் ரோஜா தேஜா. சரி, எங்க நீங்களாம் சாப்பிட்டீங்களா? பூஜாவா எங்க? அண்ணி அண்ணி, உங்களுக்கு எதுவும் ஆகல அண்ணி? என்னங்க அண்ணி, கையில கட்டுலாம் இருக்குது அண்ணி, என்னாச்சுங்க அண்ணி? ஒன்றும் இல்லை பூஜா, ஒரு சின்ன ஃப்ராக்சர் தான், கொஞ்ச நாளில் சரியாயிடும். அத்தை, நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன் ரோஜா தேஜா கிட்ட உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்ட்டு. ஆண்டி, உங்களுக்கு எதுவும் ஆகல தானே ஆண்டி? ஆண்டி என்ன ஆண்டி, கையில இவ்வளோ பெரிய கட்டுலாம் போட்டுட்டு இருக்கீங்க? கயல் கயல், ஒரு வழியாக கண்ணு மூச்சிட்டா கயல், ரொம்ப சந்தோஷம் கயல். என்ன கயல், கையில் இவ்வளோ பெரிய கட்டுலாம் போட்டிருக்காங்க, ரொம்ப பெருசாக எதனா அடிபட்டுடுச்சா? அக்கா அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா, ஒரு சின்ன ஃப்ராக்சர் தான்க்கா. அக்கா என்னக்கா, பொண்ணு ரொம்ப சீரியஸாக இருக்கான்ட்டு நர்ஸு சொல்லிட்டு போகிறாங்க. என்னாச்சு? அடே கடவுளே, என்னது இது? உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துருக்குது. டாக்டர் வந்து எல்லாம் நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு போனாங்க. உடனடியாக போய் டாக்டரை கூட்டிட்டு வரணும். டாக்டர் டாக்டர். ஏம்மா என்னங்கம்மா, கொஞ்சம் பேர் வந்து பார்க்கலான்னு சொன்னால் இப்படி எல்லாரும் வந்து கும்பலாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க. பாதி பேர் வெளியே போங்கம்மா, இவ்வளோ பேரெல்லாம் உள்ளே இருக்கக்கூடாது. ரம்யா நர்ஸ், பக்கத்தில் இருக்க பொண்ணுன்றவங்களுக்கு திடீர்னு ஃபிட்ஸ் வந்திருக்குங்க நர்ஸ். என்ன சொல்கிறீங்க நர்ஸ்? இருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் டாக்டரை. என்னம்மா சொல்றீங்க? பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்குதா? அக்கா இப்படிலாம் உள்ள வரக்கூடாது இருக்கா? ஐசியூல இந்த மாதிரி சத்தம் போடக்கூடாது. கொஞ்சம் இங்கவே நில்லுங்கக்கா அமைதியா. அச்சச்சோ பொன்னி, தேவி அக்கா இங்க வந்து பாருங்கக்கா, பொண்ணு இங்கன்னு தெரியுறா பாருங்கக்கா பொன்னி. அச்சச்சோ பொன்னி, என்ன பொன்னி இப்படி படுத்த படுக்கையா இருக்கியே பொன்னி, கண்ணை மூச்சு பாரு பொன்னி, தேவி அக்கா கூப்பிடுற பாரு பொன்னி. அட கடவுளே, என்ன இப்படி அவளுக்கு தூக்கி தூக்கி போடுதே. எம்மா கடவுளே, அவளுக்கு என்னாச்சோ தெரியலையே, நீதான்ப்பா காப்பாத்தணும். பெரியம்மா, என்ன பெரியம்மா, அம்மா எதுக்கு அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்கள வர சொல்லுங்க பெரியம்மா. என்னாச்சும்மா? அம்மா தியா பாப்பா கூப்பிடுற பாருங்க, வாங்கம்மா என்கிட்ட. வாங்க டாக்டர், சீக்கிரம் வாங்க டாக்டர். என்ன இது, திடீர்னு இவளுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்குது? இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸே இல்லையே, வைட்டல் எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, எப்படி இவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கும்?
நர்ஸ், நான் சொல்கிற இன்ஜெக்ஷனை சீக்கிரமாக உங்களுக்கு போடுங்க. நீங்க சொன்ன மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன் டாக்டர். ஓகே, நான் உங்களை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தேனே, அதோட ரிப்போர்ட் எங்க? சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்க. இதோ வந்துட்டேன் டாக்டர். சாரிங்க டாக்டர், லேப் டெக்னீஷியன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் ஆல்ரெடி இமேஜிங்லாம் பண்ணி வச்சதுனால அவங்க சீக்கிரமாக வந்து ரிப்போர்ட் போட்டுட்டாங்க. இந்தாங்க டாக்டர், ரிப்போர்ட்டை பாருங்க. இவங்களுக்கு ஹெவியாக இன்டர்னல் ப்ளீடிங் ஆகிருக்குது. ஸோ நம்ம இவங்களுக்கு சீக்கிரமாகவே ஆப்ரேஷன் ரெடி பண்ணி ஆகணும்ட்டு நினைக்கிறேன். இருங்க, நான் எதுக்கோ போய் நியூராலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். எதுக்கோ ஒன் டைம் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அக்கா, இப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்காதீங்கக்கா. பக்கத்துல ஐசி இருக்குன்னு தெரியலக்கா. ஆமாங்க டாக்டர், இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தான். இவங்க தான் பேஷண்ட்டா? சரி, சீக்கிரமாக எங்களோட ரிப்போர்ட் தாங்க. ஆமாம், இவங்களுக்கு ஹெவியாக இன்டர்னல் ப்ளீடிங் ஆகிருக்குது. சிவியராக ஹீமோட்டோமா வேறு இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரமாக இவங்களுக்கு கிரேனியோட்டமி சர்ஜரி பண்ணியே ஆகணும். சர்ஜரிக்கு எல்லாத்தையுமே இப்போவே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நர்ஸ். நர்ஸ், நீங்கள் சீக்கிரமாக போய் அவங்க அட்டெண்டர்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துடுங்க ஆப்ரேஷனுக்கு. அக்கா அக்கா, இங்கே பொண்ணியோடைய ஹஸ்பண்ட் யாருங்கக்கா? அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிடுங்கக்கா. நர்ஸம்மா, அவளுடைய ஹஸ்பண்டு வெளியூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கம்மா. நான் தான் அவளுடைய அக்காம்மா. சொல்லுங்கம்மா, எந்த விஷயம் இருந்தாலும். அக்கா, இதில் ஒரு சைன் போடுங்கக்கா. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். என்னங்கம்மா சொல்கிறீங்க? ஆப்ரேஷனா? அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்கம்மா. என் பொண்ணியை அப்படியே குணப்படுத்துங்கம்மா. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுங்கம்மா. நீங்கள் ஒரு வாட்டி நல்லா பாருங்கம்மா, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. தேவி அக்கா, கொஞ்சம் இருங்கக்கா. நர்ஸ், எதுக்காக இந்த ஆப்ரேஷன் பண்ணுறீங்க? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அக்கா, இந்த சர்ஜரி எதுக்குன்னா அவங்களுடைய ஸ்கல்லுடைய ஒரு பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கசிஞ்சிருக்கிற பிளட்டில் வெளியே எடுத்துடணும்க்கா. அதுக்காக தான்க்கா இந்த சர்ஜரியே. ஏம்மா, இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னா அப்புறம் எங்கள் பொண்ணு சரியாயிடுவா தானங்கம்மா? நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் தானே? இல்லைங்கக்கா, இந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு கூட அவங்கள காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. 50-50% தான்க்கா சான்ஸ் இருக்குது. என்னம்மா சொல்கிறேன்? இதுனா கேமாம்மா, விளையாடுறதுக்கு 50-50 சான்ஸ் இருக்குதுன்ட்டு சொல்கிறேன். எப்படியாவது அவளை குணப்படுத்திடுங்கம்மா, அவங்களுக்கு எஞ்சி கேட்குறம்மா. தேவியக்கா, பொன்னியக்காக்கு எதுவும் ஆகாதுங்கக்கா. ஆமாங்கக்கா, அப்போ தானே அவளை குணப்படுத்த முடியும். அக்கா, இதை கீழே சைன் போடுங்கக்கா. ஓகேங்கக்கா. அம்மா, டாக்டர் அம்மா கிட்ட சொல்லி சீக்கிரமா அவளை குணப்படுத்திட்டுங்கம்மா. அக்கா, நீங்கள் கடவுளை வேண்டிக்கோங்கக்கா. அவனுக்கு எதுவும் ஆகாது. எங்களால் முடிஞ்ச கடமையை நாங்கள் செய்கிறோங்க்கா. பொன்னி எல்லாம் என்னால தான், என்னால் மட்டும்தான் எல்லாமே. அக்கா, அழுவாதுங்கக்கா. பொண்ணுக்கு எதுவும் ஆகாதுங்கக்கா. அங்கே பாருங்கக்கா, பொண்ணியை கூட்டிகிட்டு போகிறாங்க. பொன்னி, நீ கவலைப்படாத பொன்னி. நீ குணமாயி வந்துடுவ பொன்னி. எனக்கு நம்பிக்கை இருக்குது பொன்னி. பொன்னி, உனக்கு எதுவும் ஆகாது பொன்னி. நீ நம்பிக்கையோடு இரு பொன்னி. பொன்னி சித்தி, உங்களுக்கு எதுவும் ஆகாது சித்தி. உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் திரும்ப வந்து என்கிட்டலாம் பேசுவீங்க பாருங்களேன். கையல், கண்மணி அம்மா, நீங்கள் இங்கே இருந்து பொன்னியை பார்த்துக்கோங்க சரிங்களா? நான் கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சரிங்களா? இங்கேருந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவளை. நான் போய் கடவுள்கிட்ட கொஞ்சம் வேண்டிக்கிட்டு வந்துடுறேம்மா. பெரியம்மா, நான் உங்க கூட கோயிலுக்கு வரேன் பெரியம்மா. என்னைய கூட்டிட்டு போங்க பெரியம்மா. சரி கையல், நான் தியாவையும் கூட கூட்டிட்டு போறேன். இங்கே இருந்தா குழந்தை பயந்துருவா. நர்ஸ், நீங்க ஆபரேஷனுக்கு அனஸ்தட்டிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்கல்ல? அதெல்லாம் ரெடியா இருக்குங்க நர்ஸ். நீங்க சீக்கிரமா கூட்டிட்டு போனா போதும். அக்கா, அங்க பாருங்கக்கா, ஆப்ரேஷன் பண்றதுக்கு டாக்டர்லாம் போறாங்கக்கா. பொன்னிய சித்திக்கு எதுவும் ஆகக்கூடாது, குணமாயி வந்துருவாங்க, எனக்கு தெரியும். அண்ணி, பொன்னி அக்காக்கு எப்போ ஆப்ரேஷன் தெரியுமா அண்ணி? டாக்டர் எதனா சொன்னாங்களா? தெரியலையே பூஜா, இரு அந்த நர்ஸ் வராங்க கேட்கலாம். நர்ஸ், எப்போ ஆப்ரேஷன் பண்ண போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சர்ஜரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கம்மா. நீங்கள் இப்படிலாம் ஓட்டிக்கு வெளியே இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்கக்கூடாது சரிங்களா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கம்மா. அப்பா விநாயகப்பா, முருகப்பா, எல்லாரும் நீங்கள் தான்ப்பா பொன்னியை காப்பாற்றணும். சரி ராஜு, நீ இன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டல்ல? பூஜா, வெளியே ரோஜா தேஜா கீர்த்தியெல்லாம் இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு வந்துடுங்கம்மா சரிங்களா? சரிங்க அண்ணி. சரி வாடா ராஜு, போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் சரிங்களா? நீங்கள் வேறு பசியை தாங்க மாட்டீங்க, வாங்க. நல்லபடியாக ஆப்ரேஷன் முடியணும்ப்பா. அனஸ்தேஷியா போடுங்க. சாமி, என் தங்கச்சிக்காக நான் தீச்சட்டி எடுக்கலான்ட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கான வேலையில் கொஞ்சம் பாருங்க சாமி. டாக்டர், ஸ்க்ரப்பில் ரெடி பண்ணியாச்சு.
ஓகே, பிபி இப்போலாம் நார்மலாக தான் இருக்குது. இப்போ நம்ம சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மா அன்னபூரணி அம்மா, என் தங்கச்சி எப்படியாவது குணப்படுத்திடும்மா. உன்னை வேண்டி தான் நான் தீச்சட்டி எடுக்கிறேன். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கம்மா. அவளை குணப்படுத்திடுமா. டாக்டர், பல்ஸ்லாம் நார்மலாக தான் டாக்டர் இருக்குது. அம்மா கடவுளே, குணப்படுத்திடுமா அவளை. நர்ஸ், அந்த ட்ரில் எடுங்க. ஓகே, ப்ரொசீஜர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நர்ஸ், டூல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் இவங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணிடுறேன். நர்ஸ், நெக்ஸ்ட் 3 ஹவர்ஸ் வைட்டல்ஸை கேர்ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே. ஈவினிங் ஒரு ஸ்பைன் சர்ஜரி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, பண்ணிடுங்க. ஈவினிங் ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணணும். ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. டாக்டர் டாக்டர், என்னாச்சுங்க டாக்டர்? அவள் பொழைச்சிட்டாளா? கண்ணை மூச்சிட்டாளாங்க டாக்டர்? இருங்க, சர்ஜரிலாம் நல்லபடியாக முடிஞ்சாச்சு. அவங்க இன்னும் 2 ஹவர்ஸில் கான்ஷியஸ்க்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். அவங்க கான்ஷியஸ்க்கு வந்த பிறகு தான் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்குன்ட்டு தெரியும். ஆண்டி, அம்மா, நாங்கள் வந்துட்டோம். பசங்களா, என்ன எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டீங்களா? சரி, எங்கே பூஜா? உங்கள் கூட தானே வந்தா? இதோ இருக்கா அண்ணி. அண்ணி, நான் முதல்ல ஆப்ரேஷன் தியேட்டருக்கு தான் போனேன். அங்கே இருக்க நர்ஸ் தான் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சுன்ட்டு இங்கே அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ எப்படி இருக்காங்க? அட கடவுளே, என்ன இது? டாக்டர் 2 மணி நேரத்தில் கண்ணை முடிச்சிடுவான்ட்டு சொன்னாங்களே, இப்போ 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஆக போகுதே. தெரியலையே கண்மணி அம்மா, எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குது கண்மணி அம்மா. வாங்கம்மா, இந்த தீச்செடியை பிடிச்சிக்கோங்க. உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். அதை நம்பி தான் சாமி நானும் இந்த தீச்சட்டியை எடுக்கிறேன். நீ இருங்க, நீ டாக்டர் வராங்க, என்னன்ட்டு சொல்லுவாங்க. நர்ஸ், என்னாச்சு இவங்களுக்கு? இந்த நேரத்தில் இவங்க கண்ணை முழிச்சிருக்கணுமே. தெரியலீங்களே டாக்டர், நானும் சர்ஜரி முடிஞ்சதுலேருந்து இங்கே தான் டாக்டர் இருக்கு. இந்த நேரத்துக்குலாம் இவங்க கண்ணு முழிச்சிருக்கணுமே. என்னாச்சு? பொன்னி 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 சொல்றது கேக்குதா பொன்னி? பொன்னி குணமாயிடணும், பொன்னி குணமாயிடணும். அம்மா, நீதாம்மா துணையாக இருக்கணும். பொன்னிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அம்மா, வைட்டல்ஸ் பல்ஸ் எல்லாம் நார்மலாக தானே இருக்குது. ஏன் இவங்க கண்ணை முடிச்சு பார்க்க மாட்றாங்க? டாக்டர், என்னங்க டாக்டர், இந்த நேரத்துக்காக இவங்க கண்ணை முடிச்சிருப்பாங்கன்ட்டு சொன்னீங்களே டாக்டர். ஆனால் இன்னும் படுத்த படுக்கையாகவே இருக்காளே டாக்டர். இருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரிங்க. நாங்கள் சர்ஜரி பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு தலையில் எதுவும் ஆயிருக்காது. ஆனால் நாங்கள் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க தலையில் நிறைய டேமேஜ் ஆகிருக்கும் போல். அதனால் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கங்க. சாரிங்க, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஐயோ பொன்னி, பொன்னி, தேவி அக்கா கிட்ட இந்த விஷயத்த நாங்கள் எப்படி சொல்லுவோம் பொன்னி? பொன்னி, கண்ணை திறந்து பாரு பொன்னி. நாங்கள் சொல்கிறது கேட்குதா பொன்னி? எங்களை எழுந்து பாரு பொன்னி, என்னை பாரு பொன்னி, கண்ணை மூச்சு. சித்தி, பொன்னி சித்தி, எழுந்து பாருங்க சித்தி. பொன்னி அக்கா, பூஜாலாம் கூட வந்திருக்கேன் பாருங்கக்கா. இருங்க, அவங்க கோமா ஸ்டேஜில் இருக்காங்கங்க. நீங்கள் சொல்கிறது எதுவுமே அவங்களுக்கு கேட்காது. கொஞ்சம் ப்ளீஸ் வெளியே போகிறீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போங்க, சத்தம் போடாதீங்க, வெளியே போங்க. பொன்னி சித்தி, என்ன சித்தி இப்படி பண்றீங்க? அட, இப்ப பொன்னி சித்தியோட கை அசைஞ்சிச்சு. ஆண்டி, ஆண்டி வாங்க, நெசக்கா வாங்க, இவங்க கையை அசைஞ்சிச்சு. இப்ப தம்பி, அவங்க கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் நடந்திருக்காது. நீ முதல்ல வெளியே போறியா? இல்ல நர்சக்கா, ஆனா நான் பார்த்தேன். தீச்சட்டியை கீழே வச்சிடுங்கம்மா. அம்மா, ஹாஸ்பிட்டலில் என் தங்கச்சி குணமாக இருப்பாதானம்மா? உன்னை நம்பிதாம்மா நான் இருக்கு. என்னாச்சு? கையிலக்கா குரல்
கேட்டுச்சே. கயலக்கா, கயலக்கா எங்க இருக்கீங்க? கயலக்கா. கண்மணி அம்மா, பொன்னி கண்ணை மூச்சுட்டா போல. பொன்னி பொன்னி, என்ன பொன்னி, எப்படியே என் கண்ணை மூச்சுட்டு. நர்ஸ், நர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா வந்து பாருங்க. என்ன டாக்டர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு தானே சொன்னாங்க. பொன்னி ஆண்டி, கண்ணை மூடிட்டீங்களா ஆண்டி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? சித்தி நான் ரொம்ப அழுதேன்னு தெரியுமா? அதான் நான் எழுந்து வந்துட்டேன்ல. அக்கா, தேவி அக்கா எங்கக்கா? இரு பொன்னி, தேவி அக்கா இங்க கோயில் வரைக்கும் போயிருக்காங்க. பூஜா கொஞ்சம் சீக்கிரமா ஃபோன் போட்டு வர சொல்லுமா. பெரியம்மா, பூஜா அக்கா ஃபோன் பண்றாங்க பெரியம்மா. ஹலோ, சொல்லு பூஜா. என்ன பூஜா, அப்படியா? இதோ இதோ வந்துட்டேன் பூஜா, இப்பவே வந்துடுறேன். தியா செல்லம், வா சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போலாம். அம்மா குணமாயிட்டாங்களா? அம்மா வாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாமி, எங்க அம்மாவை சரி பண்ணதுக்கு. ஓ மை காட், என்னது இது? கோமா ஸ்டேஜுக்கு போனவங்க யாரும் இவ்வளோ சீக்கிரமா குணமாக மாட்டாங்களே. பொன்னி, உங்களுக்கு இப்போ எங்கன்னா வலி தெரியுதா? டாக்டர், தலையில மட்டும்தான் கொஞ்சம் லைட்டா வலிக்குது, மத்தபடி எதுவும் இல்ல டாக்டர். ஓகேங்க பொன்னி, இப்போ பொன்னிக்கு எதுவும் இல்லை. நீங்கள் இப்போவே கூட அவளுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம். நான் கொடுக்குற டேப்லெட்ஸை 2 monthsக்கு கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருங்க, ஓகேவா? பொன்னி, பொன்னியே நான் வந்துட்டேன் பொன்னி. என்னாச்சு பொன்னி? கண்ணை மூச்சுட்டல, எப்படி இருக்கு பொன்னி இப்போ உனக்கு? இப்போ எந்த வலியும் இல்லைல்ல உனக்கு? அக்கா, அம்மா அதான் நான் வந்துட்டேன்ல, எதுக்கு பயப்படுறீங்க? அம்மா, உண்டியா பாப்பா எப்படி அழுதுட்டேன்னு தெரியுமாம்மா? சரிடா சரிடா தங்கம், நான் தான் வந்துட்டேன்ல. சரிங்கக்கா, எல்லாமே சரியா. ஆமாங்க கயல், எப்படியோ என் வேண்டுதல் எதுவும் வீணா போயிடுச்சு. இந்தாங்க, இதில் எழுதியிருக்க டேப்லெட்டை ஃபார்மஸியில் வாங்கிக்கோங்க. குணமாயிடுச்சேன்ட்டு அப்படியே விட்டுறாதீங்கம்மா. டெய்லியும் 2 timesக்கு 1 time வந்து செக் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போங்க. பொன்னி, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சரிங்களா? அம்மா போங்கம்மா, இன்னத்துக்குலாம் பேய் படம் முடிஞ்சிட்டு இருக்கோம். அடியே தியா, இன்னமும் நீ அதை விடலையா? இந்த இதுலயே உனக்கு பேய் படம் கேக்குதா? தியா